ஆண்டவராகிய தேவனோடு கூட நாம் நெருங்கி உறவாட ஆண்டவர் மேன்மையான கிருபை தந்தபடியா கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை ஆசீர்வதிப்போம். இந்த காலவேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகை வாழ்த்து உங்கள் யாவருக்கும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இருப்பாராக. ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் எத்தனையோ நெருக்கங்கள், வேதனைகள், சோதனைகள், இடையூறுகள், இடுக்கங்கள் வாழ்க்கையில் வந்தும் ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. நம்மை விடவும் எவ்வளவோ திறமைசாலிகளாக, பலனுள்ளவர்களாக, அறிவாளிகளாக, எல்லா காரியங்களையும் கனிவுள்ளவர்களாக இந்த நேர்மையுடைய வாழ்க்கை இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் தேவன் நமக்கு இவ்வளவு சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை தந்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தை பராமரித்து இந்த வேளையிலும் அவரை ஆராதிக்கிறதுக்கான கிருபையை தந்தார் என்றால் இது சாதாரணமான காரியம் அல்ல. அல்லேலூயா. நாம் தொடர்ந்து ஒரு முக்கியமான காரியம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேர்தல் காலம் தெரிந்து கொண்டிருக்கிற அதே போல இனி வரும் நாட்களில் லாக்டவுன் வந்துவிடக் கூடாது. எந்த விதத்திலும் இந்த கொள்ளையினுடைய சீக்கிரம் மேற்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் அதிகமாக நான் ஜெபிக்க கடமைப்பட்டு இப்போதும் கூட ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போம் கண்களை மூடி. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தகப்பனே, இப்போது பெருகிக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத சபிக்கப்பட்ட கொள்ளை நோயின் கிரியைகள் கர்த்தாவே மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே இனிமேல் ஒரு தடைகள் வராத அளவுக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் தருவீராக, விடுதலை தருவீராக. இந்த சபிக்கப்பட்ட இந்த வாதியின் கிரியை அடங்குவதாக. ஓ, என் தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். நம்முடைய ஜனம் தேவ சொந்தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது அவர்கள் ஜெபத்தை கேட்டு நான் அவர்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் சொன்ன ஆண்டவர். உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே நல்ல சேமமாய் செழுமையை, சந்தோஷத்தை, விடுதலையை, சமாதானத்தை கர்த்தர் தேசத்திலே கட்டளையிடுவீராக. இங்க கூடி வந்த பிள்ளைகள் யாவருக்கும் விதமான அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. எங்கள் தேசத்திலே, எங்களுடைய கிராமத்திலே, எங்களுடைய பட்டணத்திலே, எங்களுடைய குடும்பத்திலே ஒரு விசேஷமான விடுதலை காணட்டும் ஐயா. நம்முடைய பாதுகாவலை தந்து வழிநடத்துங்க. தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் பொறுப்படைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அடுத்தபடியாக தேவனின் சித்தமான நல்ல தலைவர்களை கர்த்தர் நமக்கு எழுப்பி தரத்தக்கதாக எந்த விதத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ பிரச்சனைகள் இராதபடி, குழப்பங்கள் இல்லாதபடி மிகவும் சமாதானமாக அந்த தேர்தல் நடத்தப்படவும், அந்தந்த பூத்துகளை தேவனுடைய கரம் கூட இருந்து எந்த குளறுபடிகள் இல்லாதபடி ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு சரியான பிரகாரத்தை ஓட்டுகள் கிடைக்கத்தக்கதாக ஆண்டு கிரியை செய்யும்படியாக கர்த்தரே ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஒவ்வொரு தொகுதிகளிலும், ஒவ்வொரு பூத்துகளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் தங்கி இருக்கும்படி ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். தகப்பனே, உம்முடைய சமூகத்தினங்கள் வருகிறோம் ஐயா, உம்முடைய சமூகத்தினங்கள் வருகிறோம் ஆண்டவர். அப்பா, நடக்க இருக்கிற இந்த தேர்தலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரசன்னத்தை விளங்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஒவ்வொரு தொகுதிகளிலும் பிரசன்னம் வெளிப்படட்டும் ஐயா, ஒவ்வொரு பூத்துகளும் பிரசன்னம் வெளிப்படட்டும் ஐயா. உடைய தூதரை அனுப்பி கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துறாங்க. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த குழப்பங்கள், குளறுபடிகள், எந்த வித ஏமாற்றங்கள், கள்ளத்தனங்கள், எந்த விதமான பிரச்சனைகளும் வராதபடி கர்த்தரே முன்னின்று உண்மையான ஒரு தேர்தலாக மாற கர்த்தர் தாமே கூட இருந்து உமக்கு பயப்படுகிற தலைகள் இழக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மனமாக குறிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாரும் போய் கர்த்தர் தங்களுடைய வாக்குகளை பதிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. கர்த்தர் ஜெபம் கேட்கிறவருடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு நிமிஷம் கூட நாம் எழும்புவோம். சில பாடல் பாடும்போது கர்த்தருடைய சமூகத்தில் விசேஷ காணிக்கை அர்ப்பணம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யூத ராஜ சிங்கம் போயிட்டெழுந்தா, யூத ராஜ சிங்கம் போயிட்டெழுந்தா, உயிர்த்தெழுந்தா, 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 யூத ராஜ சிங்கம் போயிட்டெழுந்தா, எழுந்தா, எழுந்தா, எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே,
காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமான ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை அலங்கரிங்க. நம்முடைய தொழில், நம்முடைய பிரயாசம், நம்முடைய உத்தியோகம், நம்மளுடைய படிப்பு, குடும்பத்தில் ஒவ்வொரு காரியங்களை கர்த்தரை பொறுப்படுத்து நம்முடைய அளவற்றவருடைய ஆசீர்வாதத்தை நிரப்பும்படியாக எல்லா தடைகளையும் நீங்க எல்லா தேவைகளை சந்திக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட காணிக்கையின் மூலம் நூறத்திரியான ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை தேவனை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் வாய்க்கிறோம். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில் குடும்ப சமூகத்தில் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையுடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கைகளிலும் தேவ சமாதானம் ஆசீர்வாதம் பெருகுவதாக. வியாதிகள் சத்துடைய கிரியைக்கு நீங்கள் ஆக்குவீராக. உயிர் தந்த தேவனுடைய வல்லமையுடைய திவ்ய பிரசன்னம் பிள்ளைகளை தொழிலே, பிள்ளைடைய உத்தியோகத்திலே, படிப்பிலே, குடும்ப வாழ்க்கையில வல்லமையாய் வெளிப்படுவதாக. பிள்ளை எதிர்பார்க்கிற மேலான நன்மைகளை சோதரிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். அந்த யாவையும் தொடர்ந்து ஆசீர்வதி தொடர்ந்துள்ளவர்களை கர்த்தரை பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் துவங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து பேச வேண்டும். அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்டு ஒரு தேவனுடைய விசேஷமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவர்களாக கடந்து போக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நேரத்தை, இந்த வேலையை கர்த்தர் நமக்கு தந்தது ஒரு பெரிய கிருபை அல்லவா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை தொடர்ந்து பயன்படுத்துவோம். இப்போது கூட நாம் வாசிக்கின்றதான மத்திய 28ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த பூமியிலே எத்தனையோ தத்துவ ஞானிகள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், அறிவாளிகள், பெரிய ஐஸ்வர்யவான்கள், கல்வி மேதைகள், எத்தனையோ பெரிய ராஜாக்கள் எல்லாம் இந்த உலகத்திலே ஜீவித்து வாழ்ந்து கடைசியில் மரித்து போனார்கள். அவர்களுடைய கல்லறைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கல்லறை ஒன்றுதான் திறந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆர்ப்பரிக்கவும் துதிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் கிறிஸ்தவம் இல்லை. சாதாரண மற்ற மதங்களைப் போல, மார்க்கங்களைப் போல இதுவும் ஒன்று என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஆனா இயேசுடைய உயிர்த்தெழுதலினாலே கிறிஸ்தவ மார்க்கம் உயிர் பெற்று கிறிஸ்து தான் உண்மையான தேவன் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவராகிய இயேசு ஏராள அற்புதங்களையும் அதிசயங்களை அவர் செய்து ஆமென் ஜனங்களை தன்னை இழுத்துக் கொண்டு வந்தார். இந்த நாள் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இடத்திலே நாம் வந்த வண்ணமாக அல்ல, ஒரு புதிய ஒரு தெய்வீக சக்தி, ஒரு புதிய ஒரு தெய்வீக வல்லமை பெற்றவர்களாக நாம் கடந்து போக கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுடைய மேன்மை என்ன என்பதை குறித்து சில வசனங்களை நாம் தியானிப்போம். அதே வசனத்தில் அதே அதிகாரத்தில் மத்திய 28:10 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இயேசு உயிர்த்தெழுந்த உடனே தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தை பயப்படாதிருங்கள். பொதுவாக பயம் என்பது எல்லா மனுகுலத்தையும் பிடித்து விட்டது. ஆதியாகமத்திலே ஆதாமுடைய நாட்கள் முதல் அந்த பயம் வந்ததாக சொல்லப்பட்டு வாசித்து பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர்
நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அவன் பயப்படுகிறான். ஏன்? அவன் நிர்வாணியா இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த மகிமையின் வஸ்திரத்தை அவன் இழந்தபடியினால், தேவன் கொடுத்த மகத்துவத்துக்குரிய வஸ்திரங்கள் அவன் இழந்தபடியினால் நிர்வாணியாக்கப்படுகிறான். காரணம், தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படியாதபடி, சாத்தானுடைய வார்த்தைகள் கீழ்ப்பட்டபடியினால் அவனுக்கு வந்த பெரிய பிரச்சனை இதோ பயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. பயம் அவனை ஆண்டு கொண்டது. அந்த நேரம் முதல், அந்த நிமிஷம் முதல் மனுகுலம் இன்று வரையும் பயத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். பார்த்து பாருங்கள். இதோ எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானால் ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவகாலம் முழுவதும் மரண பயத்துக்குள் இருந்ததான நம்மை மீட்டெடுத்து நம்முடைய வாழ்க்கையில பயத்தை நீக்கி நாம் தைரியம் உள்ளவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நாம் பிரவேசித்து அவரோடு நாம் நெருங்கி உறவாடக்கூடிய மேன்மையான கிருபையான தந்தது உயிர்த்தலின் வல்லமை. கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு நாள் யோவான் பத்மதீவில் அமர்ந்திருக்கிறார். தரித்த நிலை, இதோ எல்லாராலும் துரத்தப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் அந்த தீவில் இருக்கும் வேளையிலே கர்த்தருடைய ஆவிக்குள் அப்படியே நிறைந்து நிற்கிறார். திடீரென்று வானம் திறக்கிறது, தேவனுடைய சத்தம் வெளிப்படுகிறது. அவருடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது உயிர் தெழுந்த இயேசு தரிசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அப்போ இயேசு யோவானுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்னவென்றால் வெளிப்படுத்தல் 1:17-18 வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 1:17-18. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் கூட வாசித்தீங்கன்னா, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். பாருங்க, ஜீவகாலம் முழுவதும் மரண பயத்துக்குள்ளாக அடிமையாக்கப்பட்ட மனுகுலத்தை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையின் மூலம் தன்னுடைய இரத்தம் முழுவதை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வரும்போது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை எடுத்துக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த அருமையான ஆசீர்வாதமான மகிமையான இந்த கால வேளையிலே ஆண்டவராய் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலின் மகத்துவத்தை நாம் தியானிக்கிற இந்த நேரம் நாம் இந்த காரியங்களை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நானும் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் என்றால் ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆண்டவராய் இயேசு நம்மை அடிமைப்படுத்தி வைத்த சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுப்பதற்காக மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்த கிறிஸ்து
மறிப்பதில்லை, உயிர்த்த கிறிஸ்து மறிப்பதில்லை, மறிப்பதில்லை, இனி மறிப்பதில்லை, மறிப்பதில்லை, இனி மறிப்பதில்லை. அப்போ இந்த பயம் புறம்பாக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? 1 யோவானின் புத்தகம் 4:18 முதல்ல வாசிங்க. அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். புறம்பே தள்ளும். வேதம் சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு என்பது ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு மட்டும் நமக்குள்ள வந்து விட்டால் போதும். பாருங்க, அன்பாகிய இயேசு, அந்த அன்பாகிய இயேசு நமக்குள் வரும்போது பயமெல்லாம் மாறி போகும். ஆமென், ஆமென், ஆமென். அவர் நமக்குள்ள வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 34:4 வாசிங்க. சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். அதிகாலையில் தேடணும், ராக்காலம் தேடணும், பகல் நேரம் தேடணும். முஸ்லிம்கள் 5 நேரம் தொழுவார்களாம். எந்த வேலை இருந்தாலும், நடு ரோட்ல இருந்தாலும், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும், அதில் துண்டை விரிச்சு போட்டுட்டு மெக்காவுக்கு நேராக அப்படியே நின்று தொழுது கொண்டிருப்பாங்க. யார் இருக்கிறாங்க ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. நமக்கு அப்படி வேண்டாம். நம்மை ஒழுங்கின்படி வீட்டிலேயோ ஆலயத்திலேயோ நம்ம கிடைக்கிற நேரத்துல ஆண்டுடைய பாவத்திலிருந்து கண்ணீர் விடித்து செவித்தால் போதும். அவர் நம்ம தேடினால் அவரை நாம் கண்டடைவோம். அல்லேலூயா. முஸ்லீம்கள் எத்தனையோ விதத்திலே ஆண்டவரை தேடுறாங்க. அல்லாஹ் என்ன கடவுள், எந்த கடவுள் என்னன்னு தெரியாது. ஆனாலும் அவன் என்ன செய்யறான்? அவனுக்குள்ள இருக்கிற ஒரு பக்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பக்தி அவனை தூண்டுகிறது. கடவுளை தேடணும் தேடணும் என்று. நாம் ஆராய்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு. அல்லேலூயா. அவரை நாம் தேட வேண்டும். தேடும்போது என்ன கிடைக்கும்? வாசிங்க. அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். மரண பயமா, கஷ்டத்தின் பயமா, பலவிதமான நெருக்கம், வேதனை, வியாதி இவைகள் நிறைந்த பயமா, எல்லா பயத்துக்கும் அவர் நம்மை நீங்களாக்க போதுமானவர். கரங்களை தட்டுங்க, ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உலகம் இன்றைக்கு பலவிதமான பயத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் போது, வேதனைப்பட்ட புழுவை போல துடிக்கும் போது, ஐயோ அடுத்த நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளை நடத்த என்ன செய்வேன், குடும்பத்துல வருமானம் இல்லையே, இந்த வியாதி மகோரமா இருக்கிறது, நான் என்ன செய்வேன், பயந்து 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 மனிதன் தன்னுடைய வாழ்நாளை கழித்து போகும்போது, ஆனா ஆண்டவராகிய தேவனை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய பயத்தை நீக்கி, எல்லா பயத்தை நீக்கி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் நாம் இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தரை தேடும் போது நம்முடைய பிள்ளைடைய பயத்தை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு மீட்பை கொடுக்கிற கற்று இன்னொரு முக்கியமான நிலையிலே நம்முடைய பயத்தை நீக்கிற வாஸ்தவர் 2 தீமோத்தேயு புத்தகம் அதனுடைய 1:7 வாசிங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப பரிசுத்தருடைய அபிஷேகத்துக்குள்
போது நம்முடைய பயமெல்லாம் நீங்கி போகிறது. கரங்களை தட்டுவோமா? ஆண்டவரை பயன்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யார் அபிஷேகத்துக்குள்ள நடத்தப்படுகிறாங்களோ, ரோமர்ல நாம் படிக்கிற எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளையே, தேவனுடைய பரிசுத்த அபிஷேகத்துக்குள் நாம் வழிநடத்தப்படும் போது பரிசுத்த ஆவி நம்மோடு பேசுவார். பரிசுத்த ஆவியின் வேலை நம்மை தேற்றுகிற வேலை, நம்மை ஆற்றுகிற வேலை, நம்மை உணர்த்துகிற வேலை, பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ நியாயத்தீர்ப்பை குறித்தோ கண்டித்து உணர்த்துகிற வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு பேசுகிறார். மகளை, நீ ஏன் பயப்படுகிறார்? அதான் வேதத்தில் படிக்கும் போது கிட்டத்தட்ட 365 இடத்துக்கு மேல இதோ பயப்படாதே 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 என்று சொல்கிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அதிலும் ஏசாயாவில் அநேக இடங்களை நாம் வாசிக்க முடியும். இந்த நாள் காலங்களில் தேவ சொந்த வந்திருந்த தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நம்ம பயத்துக்குள்ள நெருக்கத்துள் நெருக்கப்படுகிறோமா? பரிசுத்த ஆவியானவரை அழைப்போம், அவர் பக்கமாக திரும்புவோம், அவரோடு கூட பேச ஆரம்பிப்போம், அவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறாரு, நீங்க வாசிங்க 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 23ஆம் சங்கீதம் 4ஆவது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். தாவீது சொல்கிறார், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நான் பயப்படவே மாட்டேன். ஏன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். கோலாகிய கர்த்தருடைய வசனம், அந்த வசனமாய் வாக்குத்தத்தத்தை காலை எழுந்து பிடித்து ஜெபிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியே நான் பழகுவோம். காலை எழுந்து ஒரு வசனத்தை வைத்து இந்த வசனத்தின்படி இன்றைக்கு என் புருஷனை ஆசீர்வது, என்னை ஆசீர்வது, என் பிள்ளைகளை ஆசீர்வது, எங்களுக்கு முன்னாலே நீர் கடந்து வார். இந்த வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் வெளிப்படட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மது கோல் என்னை தேற்றும் ஐயா. தேவனுடைய வார்த்தை நம்மை தேற்றும். தேவனுடைய வசனம் நம்மை தேற்றும். கோலும் தடியும், தடி என்பது தேவனுடைய கிருபைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. காலையில் எழும்பினோட கர்த்தருடைய புதிய கிருபை நம்மை தேடி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு கையாத புதிய கிருபை? அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எழுந்து ஆண்டுடைய பாவத்தில் அமர்ந்திருந்து, அப்பா புதிய கிருபை எனக்கு வேண்டும். 4 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுங்க, 5 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு மேல உறங்காதுங்க, ஆண்டவரோடு நெருங்குங்க. புதிய கிருபை கர்த்தர் தருவார். நீதிமொழியில படிக்கிறோம், காலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியதாயிருக்கு. அந்த புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவுமே நம்ம பழைய கஞ்சி விரும்ப மாட்டோம். ஆமென், ஆமென். அதுபோல நம்ம பழைய கிருபை கொஞ்சம் கொஞ்சம் போதா. நமக்கு என்ன வேண்டும்? புதிய கிருபை வேண்டும். அந்த புதிய கிருபைக்கு காலில் எழுந்தவருடைய சமூகத்தில் அவரை தேட வேண்டும். தேடும் போது அவர் நம்மை தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை தேற்றுவார். சிலருக்கு காலையில் எழுப்பி ஜெபிக்கிறனாலே கஷ்டமா தான் இருக்குது இல்லையா? அப்படி அல்ல. காலையில் எழுந்து அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையை ருசிப்பதற்காக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய உறவாட வேண்டும். அப்படிதான் நமக்கு முன்னோடிகளாய் கடந்து வந்த பரிசுத்தவான்கள் அவரை தேடினார்கள். அதில் நீங்கள் இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவராய் இயேசுவை தரிசித்தது எப்போ வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கீழே தொடர்ந்த மரியாளுடைய சம்பவத்தை படிக்கும் போது வேத புஸ்தகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த முதல், அதாவது மேனியோடு முதலாய்
தரிசனமானது அந்த மகனின் நாம் மரியாளுக்கு மட்டுமே. ஆமென். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. காரணம் என்ன? எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் போது அவள் தன்னுடைய வெட்கத்தையோ பயத்தையோ ஒன்று சிந்திக்காதபடி என்ன ஆகுமோ என்கிறது. அன்னைக்கு ரோம் அரசாங்கத்தின் பயங்கரமான பயம். அண்ணா காய்பாவுடைய சங்கத்தினால் பயங்கரமான பயம், யூத ஜனங்களால் பயங்கர பயம், இன்னும் ஆசாரியர்களால் பயங்கரமான பயம். அவ்வளவு பயந்து கொண்டிருந்த அந்த ஜனத்தின் மத்தியில இந்த ஸ்திரீயாகிய மரியாள் அதிகாலையில் எழுந்திருந்து ஆண்டவராய் இயேசுவை தரிசிக்கும்படி போனாள். தரிசிக்கும்படி போய் என்ன செய்தாளாம்? அங்கே நீங்கள் வாசியுங்கள். இதோ 11ஆம் வசனம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருந்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கல்லறை பின்னால பார்த்து ஓடிட்டாங்க. மரியாள் போகல. தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து ஆண்டுடைய பாதத்தில் இருந்து எப்படியாவது நேசருடைய முகத்தில் தரிசிக்கணும். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு தேவை, அந்த கிருபை எனக்கு தேவை என்று மாறாத நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல் நீ தேவ சமூக வாஞ்சியோடு தேடுவாயானா உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு தருவா, உன் மத்தியில் வெளிப்படுவா. அப்படி ஆசீர்வாதத்தை கொடு. கரங்களை தட்டி கத்திரமையப்படுத்தும். குழந்தைங்க படிக்கும் போது ஆண்டவர் இயேசு தரிசித்தாள். ஆண்டவர் இயேசுவோடு பேசினாள். இயேசு மரியாளே என்றார். உடனே அவளது வார்த்தையை புரிந்து கொண்டு இது ஒரு ரபூனி என்றார். ரபூனி என்றால் போதுகிறேன் என்ற நேரம் போதாது. நான் சுருக்கமா கடந்து போறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவருடைய மேன்மை என்ன? முதலாவது மனிதர்களுடைய பயத்தை நீக்கினார். இந்த நாள் காலை வேளையில ஆண்டுடைய பாதத்தில் வந்து தேவ பிள்ளையே, நம்முடைய பயத்தை நீக்கிற கற்று நம்முடைய மத்தியில் அவர் எழுந்தருள் இருக்கிறார். நான் மரண இருளை பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் தைரியமா நிற்க வேண்டும். யாரை போல? நீதிமானாக. பாருங்க, துன்மார்க்கன் ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமானோ சிங்கத்தை போல் இருக்கிறான். ஹல்லேலூயா. சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். அந்த தைரியத்தை கர்த்தர் காலையில் நமக்கு தந்து எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தனை நடத்துவா, கர்த்தனோடு கூட இருக்கிறா, உயிர்த்தெழுந்த தேவனை நடத்துவா என்னுள்ள நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு பயத்தை அப்புறப்படுத்தி தைரியமான தேவனுடைய அபிஷேகத்தை வாங்கி தேவனோட உறவாடுவோம். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் கத்தப்படுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். அப்படியே நாம் எழும்பி விடுவோமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கூட நாம் உறவாட போகிறோம். பரலோகத்தின் தேவன் நம்மை ஒன்றோட அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்பத்தக்கதாக. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அபிஷேகத்தை நம்மை நிரப்பத்தக்கதாக, இந்த வல்லமையினால் நம்மை ஆளுகை பண்ணத்தக்கதாக இந்த நாள் இந்த கால வேளையில நம்மை ஒன்றோட அவருடைய கிருபையால் நம்மை நிரப்பும்படியாக அவருடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை தட்டி கத்திரமையப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் மேன்மையில் ஒன்று பயத்தை அவர் புலம்பி தள்ளினார், பயத்தை மாற்றிவிட்டார். ஜீவகாலம் முழுவதும் மரண பயத்துக் கொண்டு மனுகுலத்தை மீட்டெடுப்பதற்காக அவர் நமக்கு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்ததன் மூலமாக பொல்லாத பிசாசு தோற்கடிக்கப்பட்டார். அவருடைய தலை உடைக்கப்பட்டது. பாதாளத்துக்கோ தெய்வ மரணத்துக்குரிய திறவுகோலை என் தேவன் எடுத்துக்கொண்டு மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் தேவங்கே என்று முழங்க ஆரம்பித்தார். இந்த நாள் பகல் வேளையில, இந்த கால வேளையில ஆண்டுடைய சமூகத்தில் வந்த தேவ பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா பயத்தை அப்புறப்படுத்துகிற கற்று உன்னுடைய மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய மத்தியில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். உன்னுடைய மத்தியில் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய கர்த்தம் ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் வாய் திறந்து கண்களை மூடி ஆமென் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அன்று இந்த கால வேளையில, இந்த கால வேளையில என்னுடைய வாழ்க்கையை அடிக்கடி வேதனைப்படுத்த பயத்தின் கிரியைகள், பயத்தின் ஆவிகள் என்ன அகன்று போக உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னில் இறங்கட்டும். என்ன மதுக்காலத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
உடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. உடைய அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. நான் எப்போதுமே நான் தேடி உடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, பயத்திலிருந்து நான் நீங்களாக்கி விடுதலையை ஜெயம் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டோடைய கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இந்த நாள் பகல் வேளையில, இந்த அருமையான கால வேளையில தேவன் உங்கள் மேலோடைய கிரியவர் வெளிப்படுத்துவாராக. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்த தேவனை ஆராதிப்போம், ஆராதிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே மகிமையாய் எழுந்தருளி இருக்கிறார். ஓ, நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். யாரும் இருக்க வேண்டாம். ஆண்டவரே, இந்த காலங்களிலே எனக்கு எதிராக இருக்கிற எல்லா பயத்தின் கிரியைகளை உடைத்தறிவீராக. எனக்காக வேண்டி அவன் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு, தேவென்றோ எழுந்தருள இயேசு, நீ பயப்படாதே என்று சொன்னீரே. நீ பயப்படாதே, உலகத்தின் முடிவு வரையந்தோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா, தைரியத்தை தாருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த பிரசனத்தை நிரப்புங்க. உங்களுடைய கோல் தடி எனக்கு அதை தந்திருக்கிறேன், உங்களுடைய கிருபை எனக்கு தந்திருக்கிறேன், உங்களுடைய வார்த்தையும் வாக்குத்தத்தனை எனக்கு தந்திருக்கிறேன். அவைகளை நான் பிடித்துக் கொண்டு சத்துருடைய எல்லா பயத்துக்குரிய கிரியை நான் மேற்கொள்ள விலனை தாங்க. Hallelujah, 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 hallelujah. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொண்டார், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ளே நாம் நிறைவோம். அந்த தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் வாங்குவோம். அவருடைய புதிய தரிசனத்தை அடைவோம். அவருடைய புதிய கிருபையை நாம் சுதந்திரிப்போம். இந்த நாள் அருமையான கால வேளையில ஒரு புதிய ஜீவன் பெற்றுள்ளார், ஒரு தைரியம் பெற்றுள்ளார். தெய்வீக வரங்கள் கிருபைகளோடு கடந்து கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.
பயத்தினால் சுற்றப்பட்டு பயத்தினால் நிரம்பி வேதனைப்பட்டு வந்த மனுகுலத்திற்கு ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் வந்து கல்வாரி சிலுவை தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததன் மூலம் பயம் நீக்கப்பட்டது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய அன்பு நமக்குள் வரும்போது, அன்பாகிய இயேசு நமக்குள் வரும்போது பயமெல்லாம் மாறி போகிறது. எப்போது அவருடைய அன்பாகிய இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணி செயல்படுத்துகிற வெள்ளனை கண்டு தரும்படி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனை தேட 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 நமக்குள்ளே பயம் நீங்கி நமக்குள்ளே ஒரு தைரியம் உண்டாகிறது. நம்மை போல் தேவனை தேடக்கூடிய கிருபை கர்த்தரை தரும்படி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அடுத்தபடியாக தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவியாருடைய அபிஷேகத்தோடு வழிநடத்தப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பூர்ணமான பயத்தை எல்லா பயத்தையும் நீக்கி நம்மை பூர்ணமான சமாதானத்தின் பாதை வழிநடத்துகிற ஒரு நல்ல ஒரு மகிமையுள்ள உயிர் தந்த வல்லமையின் மகிமை உள்ள தேவனாய் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறபடியா கரங்களை தட்டி எல்லாரும் இந்த நாளில் இவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை ஆராதிக்க தேவன் தந்த பெரிதான கிருபைகளை நினைத்து ஆராதனை இந்த நேரம் அவருடைய மகிமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறபடியா மறுபடியும் இரு கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான நல்ல கால வேளைக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை ஆத்மாவை இந்த நேரம் வரையும் பரலோகத்தின் தேவனையுடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். சமுத்திரை கடந்த இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த யாவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. உயிர் தந்த வல்லமையை ருசிக்கிற மக்களாக மேன்மையான கிருபைகளை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொண்ட மக்களாய் மாற்றுவீராக. உமது கோல் உமது தடியை தேற்றும் என்று சொன்னது உம்முடைய கிருபை எங்களை இன்னும் தேற்றட்டும். உடைய வாக்குத்தத்தங்களை இன்னும் எங்களை தேற்றட்டும். எங்களை வழி நடத்தட்டும். உடைய அபிஷேகங்களோடு போதித்து எங்களை நடத்தட்டும். பயங்கள் நீங்கி நாங்கள் நல்ல ஒரு விடுதலையோடு ஜெயம் பெற்ற வாழ்க்கை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். அந்த யாவரையும் விசேஷமான கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. அவரை காயப்படுத்துங்க. இம்மட்டு உதவி செய்ய தேவன் என்னை தொடர்ந்து உதவுகிறேன். இந்த மகிமையானது வீட்டந்த வல்லமைக்குள் மறைத்து ஆசீர்வாதத்தோடு தராமல் பாதுகாக்க வேண்டும் என்று அருமரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை தொடர்ந்து வழிநடத்துவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. கர்த்தரை நீக்கி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை எல்லாரும் சாப்பிட்டு தான் போறோம்.